தலைமையுரையாற்ற வருகிறார். இந்த இடத்தை சீர்படுத்தி கோயிலை கட்டி மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருகிறார். சோழமண்டல மாநாட்டிற்கு வருகின்ற தமிழினத்தின் போராளி எங்களுடைய இனமான காவலர் மருத்துரையா அவர்களே, 2016 பாட்டாளி மக்கள் கட்சியின் தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் இளம் போராளி எங்களுடைய சின்னையா அவர்களே, கட்சியின் தலைவர் தியாகச்செம்மல் அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள மாநில மாவட்ட மகளிர் சங்க பொறுப்பாளர்களே, என் உயிரினும் மேலான அன்பு இனமான சொந்தக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெறவிருக்கின்ற இந்த மாநாடு ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்று கங்கை கொண்டான் கடாரத்தையும் வென்றான் ராஜேந்திர சோழன் கட்டிய அரண்மனை கோட்டை இருந்த இடம் இந்த இடம்தான். அந்த இடத்தில் இந்த மாநாட்டை கங்கை கொண்ட சோழபுரத்தின் நினைவு சின்னமான கங்கை கொண்ட சோழபுர கோவிலை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாநாடு நடைபெறும் போது காவல்துறையை சார்ந்த உயரதிகாரிகள் எல்லாம் எங்கள் கட்சி தலைவரை பார்த்து என்னையும் பார்த்து கேட்டார்கள், கோவிலில் கொடியேற்றிவிட வேண்டாம் என்று. அதைதான் பாலுவைக்கு சொன்னார், அதற்கு பதிலாக இந்த கோவிலில் கொடியேற்றிருக்கிறோம் என்று. அது அர்த்தம் அல்ல. கோவிலில் கொடியேற்ற வேண்டாம், ஆனால் அந்த கோயில் உச்சியில் இருக்கின்ற கலசத்தில் யாருடைய பேர் வெட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். உடையார்பாளைய ஜமீனோட பேர் தான் வெட்டப்பட்டிருக்கிறது அந்த கலசத்தில். கோவில் எங்களுக்கு சொந்தமானது. இந்த கோவிலின் உச்சிக்கல் ஒரே கருங்கல், கிட்டத்தட்ட 100 அடி அகலம். இதற்கு உண்டான ஒரே செங்கல்லை எங்கிருந்து சோழ மன்னன் ஏற்றினான் என்று சொன்னால், இங்கிருந்து 50 கிலோமீட்டருக்கு அந்த அப்பால் உள்ள பரணத்திலிருந்து பஞ்சு மூட்டைகளை அடுக்கி அந்த பஞ்சு மூட்டையில் ஆட்களை வைத்து இந்த கல்லை விரட்டி கொண்டு வைத்தது இந்த மன்னியம். இந்த மண்ணின் மைந்தர்கள் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவன் என்பது. ஆக சோழ மன்னன் கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றான் என்று சொன்னால் 1,00,000 காலால் படை வீரர்கள் அவரோடு சென்றார்கள். படை தளபதிகளாக படை வீரர்களாக சென்றது இந்த சோழ மண்டலத்தில் உள்ள இந்த மக்கள் தான் சென்றார்கள். ஆக இன்றைக்கு நாங்கள் ஏமாந்த காலத்தால் நாங்கள் பாட்டாளிகள் விவசாயிகள் என்று எனது பாட்டனும் முப்பாட்டனும் காட்டிய இடத்திற்கெல்லாம் ஓட்டு போட்டு கைகட்டி நின்றதால் எங்களுக்கு கேட்பதற்கு நாடு இல்லாமல் போனதால் இன்றைக்கு யாரோ செய்தார் கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு கோவிலுக்குள் வரக்கூடாது, கோவிலில் கொடியேற்றக்கூடாது என்று சட்டம் போடுகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அது அந்த காலம் என் பாட்டன் காலம். ஆனால் என்னுடைய காலத்தில் இந்த மக்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருப்பவர் என்னுடைய இடத்தின் காவலர் தமிழ போராடி மருத்துரையாக வாழ்கின்ற காலம். இந்த இடத்தில்தான் இந்த பகுதியை சார்ந்த சுண்ணாம்பொழி தேவராஜன் அவர்கள் எம்ஜிஆரை அழைத்து ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாடு நடந்த பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு ஒரு மாற்றம் தமிழகத்தில் வந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநாடு எங்களுடைய ஐயாவின் தலைமையில் இங்கு நடைபெறுகிறது. மீண்டும் ஒரு மாற்றம் தமிழகத்தில் வர இருக்கிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக எங்களுடைய மாண்புமிகு சின்னையா அவர்கள் வர இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் உணர்ந்து பார்த்து நடக்க வேண்டும். நமது தோழர்கள், தொண்டர்கள், சொந்தங்கள் அனைவரும் உற்சாகத்தோடு இருக்கிறோம். கடமையோடு நாம் பணியாற்ற வேண்டும்.
ஆக நாம் எப்படி ஏமாந்த வரலாறுகளை பார்க்க வேண்டும். நாம் ஏமாந்த காரணத்தினால்தான் காரணபூர்வமான சரியான கேள்விகளை எங்களுடைய சின்னையா அவர்கள் கேட்கிறார். ஆனால் அதற்கு பதில் சொல்கிறார் அவர், தகுதி இல்லை உங்களுக்கு நான் பதில் சொல்ல, ஆனால் உங்களுடைய தகுதியை பற்றி நான் பேசுவேன். ஆனால் அதற்கு இந்த மேடை சரியல்ல, என் சமுதாய மேடையை போட்டு உன்னுடைய தகுதியை பற்றி ஒரு பாட்டன் முப்பாட்டனுடைய வரலாறுகளை பற்றி நான் பேச வேண்டும் என்று நினைத்தால் இந்த நாடு நாறிவிடும், சிரித்து போய்விடும். யாரை பார்த்து யார் தகுதி கேட்பது? பயோடாட்டா வரலாறை பிறந்ததை காட்டினார். அப்பன் பேரை சொன்னார், பாட்டன் பேரை சொன்னார், முப்பாட்டன் பேரையும் சொன்னார். ஒன்னால் சொல்ல முடியுமா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஒன்னால் சொல்ல முடியுமா? யாரை யார் தகுதி கேட்கிறது? என்னுடைய வாய் ஐயாவால் கட்டப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் நீ கேட்டதற்கு உடனே நான் அதை முறைப்படி நான் பதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஆண்டது, இந்த மாவட்டத்தில் வாழ்ந்தது, நீங்கள் யாருக்கெல்லாம் பணிவிடை செய்ததெல்லாம் பற்றி விவரமாக விளக்கமாக நாங்கள் சொல்லியிருப்போம். ஆக இப்படி இருக்க அதை விடுவோம். ஆட்சிக்கு வரும்போது உங்கள் தந்தையார் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களின் பசி பஞ்சத்தை போக்குவோம், பட்டினியை போக்குவோம், எல்லோருக்கும் இலவச கல்வியை கொடுப்போம், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடமெல்லாம் கிடைக்கும். ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி நிச்சயம், 2 படி அரிசி நிச்சயம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். ஏழைகளே இருக்க மாட்டார்கள். குடிசைகளை மாற்றுவோம், அனைத்து வீடும் அச்சு வீடாக கட்டி கொடுப்போம். விவசாயிகளுக்கு இலவச திட்டங்களை அறிவிப்போம். வீட்டுக்கு வீடு ஒரு ஜோடி உணவு மாடு கொடுப்போம். விதைப்பொருள் இலவசமாக வழங்குவோம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு இந்த நாட்டு மக்களை கண்போல் வைத்து காப்பாற்றுவோம். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று வசனம் பேசினாரே கலைஞர் கருணாநிதி. 5 முறை ஆட்சியில் இருந்தாரே முதலமைச்சராக. எங்களுடைய பசி பஞ்சத்தை போக்கினாரா? எங்கள் வறுமையை ஒழித்தாரா?